இத்தனை பேர் அடிடா சுத்த போறீங்க. ஏய், என் கழுத்து பூச்சி யாரு உள்ள தள்ளந்த சார்? முதல்ல வெளியே வந்து டீடாக்ஸ் பண்ணுவா சார். கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்டாக அவனே உட்காந்துருவான். அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு. ஓகே Man, you just calm down, man. Catch him, man. இன்னும் 50 பேரால கூட்டம் நான் நிக்கிறேன். ராம்ராஜ் தேட்டர் சைக்கிள் ஸ்டாண்ட்ல அரை மணி நேரத்துல 43 பேர் ஆச்சு. நான் கோட் பண்ணிக்கிறேன். கேட்டப்பா இன்னும் எத்தனை பேரான வாங்கடா? இது டி அடிக்ஷன் சென்டர், மேன். நாங்கெல்லாம் பேஷன்ஸ். பாரு, பேசன்னா இவ்வளவு பேர் சுத்து போட்டு நிக்கிறீங்க. பேசன்னா டாக்டர் எங்க? ஊசி எங்கடா என் புஜ்ஜி? நீங்க ரொம்ப சரியா கேட்டீங்க சார். சட்டப்படி இந்த மாதிரி சென்டர்ல 24 மணி நேரமும் ஒரு டாக்டர் இருக்கணும். எப்பனாலும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் இருக்கணும். யாராவது இருக்காங்களா நீங்களே கேளுங்க சார். தயிர நீன்னு அப்படியே அச்சிடுற மாதிரியே பாக்குற. அச்சியானே ஏய், ஒழுங்குப்பட்டு சொல்லிட்டேன். ஏய் சார் சும்மா யோ பாரு. புரிஞ்சிச்சு. பாவமா ரோட்ல குடிச்சு தெரிஞ்சுலாம் புச்சாந்து வச்சு இங்க அடிக்கிறீங்களா? மேல நிறைய கம்ப்ளைண்ட். டேய், குடிகாரனுங்க தாண்டா நேர்மையானவங்க, வஞ்சகமே இல்லாதவனுங்க. முதல்ல கதை தந்து எல்லாம் போட்டான் இல்லையா? வாடா வாடா வாடா, சரியான ஆள் கஷ்டம்டா நமக்கு. வாடா, அவளை இறக்கிட்டு வந்து கோதாரு. வா வா சார். சார், உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க சார். கத்திங்க அசிங்கமா திட்டுறானுங்க சார். கத்தி கத்தி விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறானுங்க சார். அம்மா சீக்கிரம் எழுந்து நாங்களாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம். சொல்லுங்கப்பா எல்லாரும். சார், உங்களை பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுங்க சார். 2 நாளைக்கு முன்னாடி கூட என்ன தூக்கி போட்டு வச்சானுங்க சார். சார், சட்டப்படி இவனுங்க ஒரு குடிக்காரனை 28 நாள்ல வெளில அனுப்பிச்சுடணும் சார். ஆனா என்ன பண்றானுங்க தெரியுமா? பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் இங்க மாச கணக்குல அரைச்சி வச்சிருக்கானுங்க சார். 5 மாசத்துக்கு மேல வச்சு சார் இங்க வந்து குடும்பத்தை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க சார். என்ன கூட பெரிய சைட்டு 7500 ஸ்கொயர் ஃபீட்னு போய் சொல்லி இங்க கூட்டாந்து விட்டாங்க சார். எப்பயாச்சும் தலை வலிச்சா லைட்டா ஒரு கட்டிங் போடுவேன், அதுக்கு போய் இங்க கூட்டியாந்து வச்சு சித்திரவதை பண்றாங்க சார். இங்க வந்து முதல்ல உன்னை வெளியே அனுப்புற அழக்கூடாதுன்னா சார் கூட்டு போவார். அப்படியே எல்லாரும் கீழே விட்டு கேக்குது பாரு. 4 மணிக்கு நம்ம பசங்க சுத்து போட்டு நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க பீஸை பிடிக்கிட்டு இந்த சென்டரை உடச்சு போறாங்க. நம்ம சம்பாரிச்சு நம்ம காசுல குடிக்கிறோம். அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதானே ஊரு பூரா டாஸ்மாக் திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றது. யார் யாரெல்லாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க. நான் நிச்சயமா யாரும் கவலைப்படாது. நாளைக்கு எல்லாரும் அவங்க வீட்டுல கையில ஜம்முன்னு சரோட இருப்பீங்க. சூப்பர். அண்ணா, சின்ன தப்பாயிடுச்சு. ஆள் தெரியாம உனக்கு குட்டியான்ட்டோம், மன்னிச்சுக்கண்ணா. சூப்பர்ரா. டேய் ராதா, கேஜிஎஃப் மாதிரி நமக்கு சரியான லீடர் கஷ்டம்டா. டேய், இங்க எவ்வளவு பெரிய புரட்சி நடந்து முடிஞ்சிருக்குது. இவன் பாட்டுக்கு தனியார் சிச்சுன்னுக்குறான். என்னடா அவனுக்கு? ஐயோ, என்னடா? என்னடா அச்சி குழ குழன்னு ஆக்கிட்டு இருக்கிறானுங்க.
யோ நீ பெரிய ஐட்டங்கார, இவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு எங்களெல்லாம் வெளில கூட்டு போயிடுவேன்னு நம்பி இருந்தா. யோ உழவு தானே, நேற்று என்னமோ இந்த சென்ட்ரியை அடிச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னா இன்னைக்கு அப்படியே டவுசர் கிஞ்சி போய் வர அசிங்கமல்ல உனக்கு. நேற்று குறுக்கா விசில் ஊதிக்கிறான், பசங்க விசில் ஊதுறாங்கன்னு என்ன அமக்கலம் பண்ணி. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? நீ 3ஆவது தடவைண்ணா. நானும் இளங்கும் வேற வேற சென்டரில் ஒன்றாந்துக்கிறோம்.